வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடையும். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ரமேஷ் பிரஜாபதி, ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். நாம் தொடர்ந்து பல விதமாக பலன்களை பார்த்து கொண்டிருக்கிற வரிசையிலே மாசி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம். மாசி மாதம் அப்படிங்கிற உடனே சிவனுக்கு உகந்த சிவராத்திரி வரக்கூடிய நல்ல ஒரு மாதம். நல்ல முருகனின் செயல்பாடுகள் நல்லா இருக்கும். முருகன் அப்படின்னாலே நமக்கு குழந்தை வளம், அதுபோல் நிலபலன்களை பற்றிய விஷயங்கள், கடன் போன்ற விஷயங்களில் வெளிப்பாடுகள், இப்படி எல்லாத்தையும் கொடுக்கிறது முருகனுடைய அருள். அதனால் முருகனை பிடித்து கொள்வது அப்படிங்கிறது மாசி செவ்வாயின் போது முருகனின் வழிபாடு சிறந்ததாக அமையும். இந்த மாசி மாதத்திலே ஒரு சிறந்த விஷயம் என்னன்னாக்க, கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டியும் சேர்ந்து மாசி மாதத்திலே ஒரே நாளிலே வருகிறது. அந்த நாளிலே கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற முருகனின் பாடல்களை சொல்லி முருகனை வழிபாடு செய்ய மேலும் மேலும் வளங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இந்த மாதத்திலே முக்கியமாக விவசாயங்கள் செழிப்பாக இருக்கும் என்பதும், நல்ல மழை பெய்யவதற்கும் வாய்ப்புகளும் உண்டு. அந்த அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியினுடைய தன்மையும் உண்டாகும். பங்கு வர்த்தகத்திலே நல்ல முன்னேற்றம் வருவதற்கான வாய்ப்பு, மீண்டும் தங்கம் வெள்ளி போன்றவை ஏறுவதற்கான முகங்களும் காட்டுகிறது. அப்படிங்கிறதும், பூமிக்கு அடியிலே விளங்கக்கூடிய கிழங்கு வகைகளிலே விலையேற்றம் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இந்த மாசியில் உண்டு என்ற ஒரு செய்தியுடன் நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்கிறது என்பதை காண இருக்கிறோம். வாருங்கள். ரிஷபராசி நண்பர்களே, ஸ்திரம் என்கிற அந்த காலகட்டத்தை கொண்ட நீங்கள் உங்களுக்கு எதையுமே உங்கள் பிடிப்புக்கு கொண்டு வரணும்னு எண்ணம் உண்டு. அந்த பிடிப்போடு தான் எல்லா காரியங்களையும் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. வருடக்கோளான குரு உங்களுடைய 2ஆம் இடமான மிதுன ராசியிலே வக்கரகதியிலே அமர்ந்திருந்தாலும் பணவரவுக்கு தடையில்லாமல் ஒரு ஏற்பாடை பண்ணுகிறார். ஆனாலும் மனதிலே ஏகப்பட்ட போராட்டங்கள், குழப்பங்கள். எதையான செய்யணும்னு ஆசைப்படுறோம், அது சரியாக வரலையே. தொழில் நிறையா நினைக்குமா, தொழிலில் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி விஷயங்கள் நடக்குமா, குழந்தைகள் நம்ம சொன்ன பேச்சு கேட்பாங்களா, அவங்களுக்கான வாழறமே அவங்களுக்கு புரியுமா அப்படின்னு ஏகப்பட்ட மனதில் அழுத்தங்களை வைத்து கொண்டு நீங்கள் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உண்மை. அதை வெளியிலையும் சொல்ல முடியலை, உள்ளே வச்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய போராட்டம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த மாதத்தில் ஒரு மாற்றம் வருகிற மாசி மாதத்தை பார்க்க போகிறோம். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துக்காரரான இந்த சூரிய பகவான், 4ஆம் இடம்னாலே மண், மனை, வாகனம், மாத்ருஸ்தானம் என்கிற தாயின் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட இடத்துக்கு உரியவரான இந்த சூரிய பகவான் கும்பராசிக்குள்ளே வராரு. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலிலே அவர் வரும்போது உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை கொடுப்பார், பண வரவை கொடுப்பார். கன்ஃபார்மாக பணம் நிச்சயம் உண்டு. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மாற்றங்கள் தொழிலில் உண்டு. நிறைய அதிகாரங்கள், அரசு வகையிலே சில சலுகைகள் எதிர்பார்ப்பவர்கள், கான்ட்ராக்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் சார், எலெக்ஷன்லாம் வருது, அதுக்குள்ளே இந்த கான்ட்ராக்ட் என் கைக்கு வந்துடுமா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பொது பலனாக பார்க்கும்போது அதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் காட்டுறது. அதனால் தைரியமாக அதை ப்ரொசீட் பண்ணலாம். இங்கே சுக்கிர பகவானும் சேர்ந்ததனால் சில தடைகளும் உண்டாகும் அப்படிங்கிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான், அவரே 6ஆம் இடத்துக்கும் உரியவர் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன தடைகளும் ஏற்படுத்துவார்னு பார்க்க முடியாது. 2ஆம் இடத்துக்குரிய புதன் அங்கே வந்து உட்கார்றார். அவர் கொஞ்சம் வக்கரகதியில் வேற போகிறதுனால கொஞ்சம் இடர்பாடுகளை கொடுத்தாலும் லாபங்களை கொடுப்பார். குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்வுகளை ஏற்படுத்துவார். நல்ல சுப காரியங்கள், திருமணம் போன்ற காரியங்கள் நடப்பதற்கு, விழாக்கள் நடப்பதற்கு, சிலவங்களுக்கு 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வருவதற்கு, காதுகுத்து கல்யாணங்கள் போன்ற திருமண தொடர்பான விஷயங்கள், சுப செலவுகள் இதெல்லாம் வரும். சுப செலவுகளை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் எல்லா காரியமும் இந்த மாதம் நடக்கப் போகிறது. அதனால் நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. சார், தங்க விலை ஏறுறது ஆபரணம்லாம் சொல்கிறீங்களே சார்னாலும் அந்த சுப செலவுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால வாங்குவீர்கள், அந்த சடங்குகளை திருப்திப்படுவதற்காக அப்படின்னு தெரியுது. அதனால் இதெல்லாமே இந்த மாதத்தில் ஒரு நல்ல வைப்பு கொடுக்கும். வேலை இல்லைங்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு. சார், எனக்கு பதவியே வரமாட்டேங்குது, எனக்கு இடப்பெயர்ச்சியே வரலை, எனக்கு லாபமில் போட்டு தராங்க, ஆனால் லாபம் இன்சென்டிவ் வரவே இல்லை, எனக்கு சில இடத்துல சொல்கிறாங்க சார், இங்கேருந்து அந்த வேலைக்கு மாறினா அங்கே நல்லா இருப்போம், இந்த நாள் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம், சனி பகவான் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு.
அவர்னால உங்களுக்கு உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. நிதானித்து வந்தாலும் வரும் கன்ஃபார்ம். அதனால் நிறைய விஷயங்கள் நல்லது நடப்பதற்கான அந்த அடிக்கோள்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள் நல்லாயிருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு உங்கள் கும்பராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசில் கொஞ்சம் பயங்களும் கொஞ்சம் பண விரயமும் வருவதற்கு இருக்குது. யாருன்னா ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணி இந்த ஏஜென்ட்கிட்ட பணம் கொடுக்கறதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏமாந்து போவதற்கும் வாய்ப்பு இருப்பதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதத்தில் பெரும்பகுதி செவ்வாயும் 9ஆம் இடத்துல தான் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாயானது 10ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு உட்காருவார். அப்போ பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் விட்டு பிடித்தல் அப்படிங்கிற மனத்தன்மையோடு போயிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அவசரப்பட்டு செய்கள்லாம் பண்ணிங்கன்னா சில இடத்துல நம்ம தேவையில்லாமல் வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு மனசில் எது புரியுதோ அதை மட்டும் செய்யறங்க அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுக்கிடுங்க. ஒரு தடவைக்கு 2 வாட்டி, நல்லா ஒரு வாட்டி நம்ம இந்த காரியம் பண்ண போகிறோம், இந்த காரியத்தினுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு சொல்லுவான், எப்படி அதோடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் வரப்போகுதுங்கிறத செக் பண்ணின பிறகு நீங்கள் காரியத்தை அணுகுவீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்காரர், அவரே 6ஆம் இடத்துக்குரியவர். அதனால் கொடுத்த கடனை திரும்பி வாங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னா கடன் கொஞ்சம் விட்டு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆரோக்கியத்தில், அதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து உடனே வைத்தியத்தை செஞ்சு பெருசாக்காமல் பார்த்துக்கிறதும் நல்லது. இண்டிகேஷன் வந்த உடனே அதை அட்டன் பண்ணிடணும். அது இருக்குது, குழந்தைக்கு இப்போ தான் தொண்டை வலிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். தொண்டை வலிக்குதா, இல்லை தொண்டையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இல்லை அவங்களுக்கு வேறு எதுனா மாற்று மருந்துகள் தேவையா அப்படிங்கிற மாதிரி சின்னதாக அட்டென்டிவாக இருந்துடணும் அப்படிங்கிற காஷனை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானமும் கூட தான். அங்கே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய மருத்துவ விஷயங்கள் 5ஆம் இடத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால, குழந்தையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்படி கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த 10ஆம் இடம் அப்படிங்கிற திக்பலம் பெறக்கூடிய சூரியன் என்கிற இந்த உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்காரர் உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதம் முழுவதுமே அவசியம் காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம்னு ஒரு வாட்டி சூரியனை பார்த்து கையை கூப்பி அவரை நமஸ்காரம், இல்லை பாஸ்கராய் வித்மகே மகத் யுதிகராய் தீமகி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத் அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அவரை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாக மீண்டும் அடுத்த காணொளி சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.